அண்மை செய்தி. தமிழகத்தில் 5 இடங்களில் என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில் என்ஐஏ சோதனை நடந்து வருகிறது. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் என்ஐஏ அதிகாரிகள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் சோதனை நடைபெற்று வருகிறது? முதற்கட்ட தகவல் என்ன? எந்த நபர்களை குறிப்பிட்ட சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே ஓட்டலில் கடந்த 1ஆம் தேதி பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவமானது நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்புல 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலம் என நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது நிகழ்ந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்ட போது ஒரு ஓட்டலுக்கு வரக்கூடிய தொப்பி அணிந்து வந்த ஒரு நபர் இந்த வெடிகுண்டை வைத்து சென்றதும், அந்த தொப்பியானது கரெக்டாக பேருந்தில் அமர்ந்து இருந்து அதன் மூலமாக சென்று அவர் ஒரு இடத்தில் தொப்பியை தூக்கி வீசி இருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அந்த தொப்பியை துருப்புச்சீட்டாக வைத்து என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது சென்னையில் அந்த நபர்கள் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அந்த தொப்பியானது சரியாக சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள பிரபல வணிக வளாகத்துல இருந்ததும் தெரிய வந்ததை அடுத்து அந்த தொப்பியை வாங்கிய நபர்கள் யார் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்ட போது 2 நபர்கள் வாங்கி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரு லாட்ஜில் தங்கி இருப்பதையும் என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து அவர்களின் புகைப்படத்துடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேடப்படும் குற்றவாளிகள் என என்ஐஏ அதிகாரிகள் அறிவித்தனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்புடைய சிவகங்கா மாவட்டம் தீர்த்த அள்ளி பகுதியை சேர்ந்த முஜாவிர் உசேன் சாஹிப் என்பவர் தான் குண்டு வைத்தது என்பதும் என்ஐஏ அதிகாரிகள் சந்தேகித்துள்ளனர். மேலும் அவரது கூட்டாளியான அப்துல் மாத்ரன் தாஹா என்பவருக்கும் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் ஆந்திரா மாநிலத்திற்கு இவர்கள் தப்பி சென்றிருப்பதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளதால் தற்போது தமிழகம் மற்றும் பெங்களூரு மாவட்டத்துல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சென்னையில இவர்கள் தங்கிவிட்டு சென்றிருப்பதால 3 இடங்கள்ல இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மூட்டைக்காரன் தெருவில் உள்ள அப்துல்லா என்பவர் வீட்டிற்கு சோதனை சென்ற போது அங்கு அவரது தம்பி அபுதாகிரை தேடி சென்றுள்ளனர். அபுதாகிரோட வீடு முத்தியால்பேட்டை பகுதியில் இருப்பதால் தற்போது முத்தியால்பேட்டை பகுதிக்கு சென்று அபுதாகிர் என்பவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் மீது ஏற்கனவே ஒரு காவல் நிலையத்தில் இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாதிகள் யார் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கர்நாடகா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பயங்கரவாதி மெஹபூப் பாஷாவின் கூட்டாளிகள் தான் இந்த பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்புடைய நபர்கள் என்பதும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த மெஹபூப் பாஷாவின் கூட்டாளிகள் யார் என்ற விவரங்களை சேகரித்து தற்போது அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மெஹபூப் பாஷாவின் நெருங்கிய தோழனுமான காஜா மொய்தீன் என்பவர் நெருங்கிய கூட்டாளி என்பதால் இவர் இந்த 2 கூட்டாளிகளையும் 2 நபர்களையும் அங்கு தமிழகத்துல தங்க வைத்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் தற்போது அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார். இந்த சோதனைக்கு பிறகு யார் அவரை தமிழகத்திற்குள் அழைத்து வந்தது, இவர்கள் எங்கெங்கெல்லாம் தங்கினார்கள் என்பது குறித்தான விவரங்கள் தெரிய வரும் எனவும் இவர்கள் எங்கே தலைமறைவாகியுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் எனவும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.